வெல்கம் யூஎஸ். ஆகஸ்ட் 1985 USA. எட் கனெக்டிகட்ல இருக்கிற ஒரு காலேஜில் ப்ரொஃபஸரா ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. அவருடைய ஒய்ஃபான அலன் ஃபேமிலியுடைய பிசினஸை பார்த்துட்டு இருந்தாங்க. ஆல்சோ அந்த டைம்ல 5.5 மாதங்கள் பிரெக்னென்ட்டாகவும் இருந்தாங்க. அப்பதான் எட் தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸோட ஒரு வாரம் செயிலிங் ட்ரிப்புக்காக வெளியே கிளம்பி போறாரு. கடல்ல தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸோட அந்த ட்ரிப் ரொம்பவே ஜாலியா போயிட்டு இருந்துச்சு. தன்னுடைய பிரெக்னென்ட்டான ஒய்ஃப் எப்படி இருக்காங்க அப்படிங்கறத டெய்லியுமே கால் பண்ணி எல்லாமே ஓகேவே அப்படின்னு பேசிட்டு இருந்திருக்காரு. அப்படி அவர் போன அந்த ஒரு வார ட்ரிப்ல 2 நாட்கள் கழிச்சு தன்னுடைய ஒய்ஃபுக்கு ஃபோன் பண்ணி பார்க்குறாரு. ரிங் போயிட்டே இருக்கு, ஆனா ஃபோன் எடுக்கவே இல்லை. ஸோ தன்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டான லென் அப்படிங்கிறவருக்கு கால் பண்ணி கொஞ்சம் வீட்டு வரைக்கும் போய் செக் பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. லென் அப்படி அங்க போகும் பொழுதே கொஞ்சம் இருட்ட ஆரம்பிச்சிருச்சு. வீட்டுக்கு முன்னாடி போய் பார்க்கும் பொழுது வீட்டுக்கு உள்ள வீட்டுக்கு வெளியில அப்படின்னு லைட்ஸ் எல்லாமே ஆன்ல தான் இருந்திருக்கு. எலனுடைய பெயரை சத்தம் போட்டு கூப்பிட்டு பார்க்குறாரு, ஆனா எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே இல்லை. ஸோ கதவை ஓபன் பண்ண ட்ரை பண்றாரு, ஆனா கதவு லாக் பண்ணப்பட்டிருந்துச்சு. லென்னுக்கு இதுவே ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்துச்சு. ஏன் அப்படின்னா எப்பவுமே எட் மற்றும் எலன் 2 பேருமே அவங்களுடைய கதவை லாக் பண்ண மாட்டாங்க. ஒரு நாள் நீ வேலைக்கு போயிட்டு வரும்போது பாரு, உங்க வீட்டுல எதுவுமே இருக்காது அப்படின்னு இத லென் ஒரு முறை கிண்டல் கூட பண்ணியிருக்காரு. ஸோ லென் அந்த வீட்டுடைய ஜன்னல் வழியா வீட்டுக்குள்ள என்டர் ஆகுறாரு. அப்படி வீட்டுக்குள்ள போய் பார்க்கும் பொழுது வீட்டுடைய ஃபேமிலி டாக் மட்டும் உள்ள கத்திட்டே இருந்திருக்கு. கீழே இருக்கிற ரூம்ஸ் எல்லாமே தேடிட்டு மேல இருக்கிற பெட்ரூமுக்கு போய் பார்க்கலாம் அப்படின்னு மேல போறாரு. அப்படி போக போகவே மேல இருக்கிற பெட்ரூம்ல ஏசி ரொம்பவே வேகமா ஓடிட்டு இருக்கிற சத்தம் அவருக்கு கேக்குது. அப்படி அந்த பெட்ரூம்குள்ள போகும் பொழுது அங்க இருக்கிற பெட் மேல எலனுடைய இறந்த உடல் கிடக்கிறத பாக்குறாரு. ஸோ இப்ப போலீஸ் இந்த கேஸை எப்படி சால்வ் பண்ணாங்க, இதுல யாரு கில்லர் அப்படிங்கிறத ஒரு ஃபோன் கால், ஒரு மூவி, ஒரு ஏசி, இதை வச்சு எப்படி இந்த கேஸை கிராக் பண்ணாங்க அப்படிங்கிறது தான் இன்னைக்கு வீடியோல நம்ம டீகோட் பண்ண போறோம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது சரவணன் டீகோட்ஸ். நான் உங்கள் சரவணன். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். World War II சீனால இருந்து தான் ஆரம்பிச்சது அப்படின்னா உங்களால நம்ப முடியுதா? ஹிட்லருக்கு காந்தி எழுதின லெட்டர்ல என்ன இருந்துச்சு அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா? இந்த உலகத்துடைய கடைசி வேர்ல்டு வாரான வேர்ல்டு வார் 2 பத்தி தெரிஞ்சுக்க வேர்ல்டு வார் 2 அப்படிங்கிற இந்த புக்கை கேளுங்க. இந்த புக் சம்மரியை குக்கு எஃப்எம்ல ஆடியோ ஃபார்ம்ல அதுவும் தமிழ்ல தான் நான் கேட்டேன். எல்லாருமே தெரிஞ்சுக்க வேண்டிய ரொம்பவே சுவாரஸ்யமான பல விஷயங்கள் இதுல சொல்லியிருக்காங்க. இந்த புக் மட்டும் இல்ல, உங்களுக்கு பிடிச்ச பல சுவாரஸ்யமான புத்தகங்களை ஆடியோ புக்ஸா புக் சம்மரியா குக்கு எஃப்எம்ல அதுவும் தமிழ்ல கேட்கலாம். தமிழ் மட்டும் இல்ல, இந்தியாவில் இருக்கிற பல மொழிகளை அவைலபிளா இருக்கு. நீங்க வாக்கிங் போறப்ப இல்ல பஸ்ல போறப்ப ஒரு ஹெட்போன்ஸை போட்டுட்டு ஒரு பாட்டு கேட்கிற மாதிரி ஒரு புக்கை ஆடியோ ஃபார்மேட்ல கேட்டு முடிக்கலாம். இந்த குக்கு எஃப்எம் உடைய ஒரு வருட சப்ஸ்கிரிப்ஷன் வெறும் 399 மட்டும்தான். ஆனா நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ் T5 T50 இந்த கோட் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா அதுல அப்படியே பாதி 199 மட்டும் பே பண்ணா போதும். ஸோ கூப்பன் கோட் மற்றும் ஆப் உடைய லிங்கை டிஸ்கிரிப்ஷன் மற்றும் பின்னாடி கமெண்ட்ல கொடுத்துருக்கேன், யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோல நான் சொல்ற யூடியூப்ல காமிக்க முடியாத இமேஜஸ் மற்றும் வீடியோஸ் எல்லாமே நம்மளுடைய டெலிகிராம் குரூப்ல தான் அப்டேட் பண்ணுவேன். யூடியூப்ல கரெக்டா நோட்டிபிகேஷன் வராதவங்களுக்குமே அங்க இன்ஸ்டன்டா அப்டேட் வந்துடும். டெலிகிராம் குரூப்டைய லிங்க் டிஸ்கிரிப்ஷன் மற்றும் பின்னாடி கமெண்ட்ல கொடுத்துருக்கேன், அதுல ஜாயின் பண்ணி செக் பண்ணி பாருங்க. பெட்ரூம்குள்ள இறந்து கிடந்த எலனை பார்த்து லென்னுக்கு எதுவுமே புரியல. உடனடியா போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்றாரு. போலீஸும் அங்க வராங்க. போலீஸ் அங்க வந்த உடனே என்ன நினைச்சாங்க அப்படின்னா இது கண்டிப்பா ரேப் அண்ட் மர்டர் கேஸா தான் இருக்கணும் அப்படின்னு திங்க் பண்ணாங்க. ஏன் அப்படின்னா எலனுடைய அண்டர்வேர் மற்றும் நைட் க்ளோத்திங் எல்லாமே கீழே தரையில கிடந்திருக்கு. அதே போல எலனுடைய கழுத்து பகுதியில கழுத்து நெரிக்கப்பட்டதற்கான மார்க்ஸ் 2 லைன்ஸ் மாதிரி இருந்திருக்கு. மேலும் எலனுடைய கை விரல்களுடைய நகங்கள் எல்லாமே பின்னாடி சைடு பெண்டான மாதிரி இருந்திருக்கு. இது
கில்லர் எலனுடைய கழுத்தை நெரிக்கும் பொழுது அதிலிருந்து விடுபட எலன் போராடியதற்கான எவிடன்ஸ். ஆனா போலீஸ் வீட்டை முழுவதுமா சர்ச் பண்ணி பாக்குறாங்க. வீட்டுல எந்த ஒரு இடத்துலயுமே ஃபோர்ஸ்டு என்ட்ரி இல்ல. வீட்ல இருந்து எந்த ஒரு பொருட்களுமே காணாமையும் போகல. சோ இது ராபரியா இருக்காது அப்படின்னு ராபரிய ரூல் அவுட் பண்றாங்க. மேலும் இந்த தகவல் செயிலிங் ட்ரிப்ல இருந்த எலனுடைய கணவரான எட் கிட்ட போட்ல இருந்த ரேடியோ மூலமா சொல்லப்படுது. அதிர்ச்சி அடைஞ்ச அவரு உடனடியா கிளம்பி வீட்டுக்கு வராரு. இந்த கேஸ்ல எப்பவும் போல முதல் சஸ்பெக்டா எலனுடைய கணவர் எட்டை தான் போலீஸ் முதல்ல விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்ப எட் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நான் கடைசியா எலனை ஃப்ரைடே ஈவினிங் தான் பார்த்தேன். அன்னைக்கு ஈவினிங் தான் நான் ஃப்ரெண்ட்ஸோட செயிலிங் பண்றதுக்காக வெளியே போனேன். அது மட்டும் இல்லாம அன்னைக்கு ஃப்ரைடே நைட் என்னுடைய ஃப்ரெண்டுடைய வீட்ல இருந்து என்னுடைய ஒய்ஃப்க்கு நான் கால் பண்ணி பேசினேன். அப்பெல்லாம் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே போல போலீஸ் இதை எட்டுடைய ஃப்ரெண்ட்ஸ் கிட்டையுமே விசாரிச்சு கன்ஃபார்மும் பண்றாங்க. அவங்களுமே எட் எலன் கிட்ட பேசினதை பார்த்திருக்காங்க, கேட்டிருக்காங்க. அப்பதான் போலீஸ் எட் மற்றும் எலனுடைய திருமண வாழ்க்கை மற்றும் அவங்களுடைய லைஃப் ஸ்டைலே ரொம்பவே வித்தியாசமா இருக்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. எட்டுக்கு பல அஃபேர்ஸ் இருந்திருக்கு, அதுவுமே பல வருடங்களா நீடிச்சிருந்திருக்கு. இது எலனுக்கு தெரிஞ்சுமே அதை அவங்க அக்செப்ட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம எட்டுடைய வீட்டுல பார்ட்டிஸ் நடக்கும் பொழுது அதுல ஒய்ஃப் ஸ்வாப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது மனைவிகளை மாத்திக்கிறது. இந்த மாதிரி பல நாட்கள் அங்க நடந்திருக்கு. அதுவுமே போலீஸ்க்கு தெரிய வருது. அது மட்டும் இல்லாம வீட்டுல எந்த ஒரு இடத்துலயுமே ஃபோர்ஸ்டு என்ட்ரி இல்லை அப்படிங்கிறப்ப கண்டிப்பா எலனுக்கு கில்லரை தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு போலீஸ் திங்க் பண்ணாங்க. அப்பதான் ஃபாரன்சிக் டீம் எலனுடைய கழுத்துல நெரிக்கப்பட்ட காயத்துல ஒரு பேட்டர்ன் இருக்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. அது கீழே கடந்த அண்டர்வேர் பேட்டர்ன் கூட அப்படியே மேட்ச் ஆகுது. அப்போ அந்த அண்டர்வேரை வச்சுதான் கில்லர் கழுத்தை நெரிச்சு கொலை பண்ணிருக்கணும் அப்படின்னு திங்க் பண்ணாங்க. ஆனா இதுவே மத்த எவிடன்ஸ் என்ன சொல்லுது அப்படின்னா, எலன் கைகளால தான் கழுத்து நெரிக்கப்பட்டிருக்கணும் அப்படின்னு சொல்லுச்சு. ஏன் அப்படின்னா கழுத்துடைய எலும்பு உடைக்கப்பட்டிருந்துச்சு. அப்படின்னா அண்டர்வேர் மாதிரியான துணியால வச்சு கழுத்தை நெரிக்கும் பொழுது இப்படியெல்லாம் கழுத்து உடையாது. சோ ஃபாரன்சிக் டீம் என்ன நினைச்சாங்க அப்படின்னா, கில்லர் இது ஒரு ராபரி கேஸ் மாதிரி இருக்க, கிரைம் சீனை இப்படி செட் பண்ணிட்டு ஸ்டேஜ் பண்ணிட்டு போயிருக்கான் அப்படின்னு திங்க் பண்ணாங்க. அப்போ அங்க இருக்கிற பெட்ல ஏதாவது சீமன் கிடைக்குமா அப்படின்னு தேடி பாக்குறாங்க. அப்படி தேடி பார்க்கும் பொழுது 150க்கும் மேற்பட்ட சீமன்ஸ் உடைய சாம்பிள்ஸ் அங்க கிடைக்குது. ஆனா அது எல்லாமே டிஎன்ஏ டெஸ்ட் கூட பண்ண முடியாத அளவுக்கு ரொம்பவே டீக்ரேட் ஆகி இருந்துச்சு. அப்பதான் போலீஸுடைய பார்வையில படுறாங்க நான்சி. இந்த நான்சி தான் எட்டுடைய ரீசெண்டான அஃபையர். ஆனா எட்டோ நான்சி கிட்ட நம்மளுடைய ரிலேஷன்ஷிப்பை இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. மேபி அந்த கோவத்துல தான் நான்சி எலனை ஏதாவது பண்ணிருக்கலாம் அப்படின்னு போலீஸ் திங்க் பண்ணாங்க. ஆனா அப்படி நான்சியை விசாரிக்கும் பொழுது நான்சி கொலை நடந்த அந்த நாள் அந்த சமயத்துல இன்னொரு இடத்துல இருந்ததுக்கான அளவை இருந்திருக்கு. சோ இந்த கேஸ் அப்படியே ஒரு கோல்ட் கேஸா மாற ஆரம்பிக்குது. இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில தான் இன்வெஸ்டிகேட்டர்ஸ்க்கு ஒரு படத்தை பத்தி தெரிய வருது. அந்த படத்துல நடந்த கொலையுமே இதுல நடந்த கொலையுமே ஒரே மாதிரி இருந்திருக்கு. அப்பதான் போலீஸ் ஆபீசர்ஸ்க்கு எலனை இறந்த நிலைமையில கண்டுபிடிச்ச லென் சொன்ன ஒரு விஷயம் ஞாபகம் வருது. ஒரு கேஸ்ல டைம் ஆஃப் டெத் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமான ஒன்று. அப்படி எந்த டைம்ல அவங்க இறந்திருப்பாங்க அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு வழிதான் ரிகர் மோர்டிஸ். இறந்த உடலுடைய டெம்பரேச்சரை வச்சு இறந்த நேரம் கணக்கிடப்படும். அப்பதான் லென் சொன்ன அந்த முக்கியமான விஷயம் ஞாபகத்துக்கு வருது. நான் எலனுடைய உடலை கண்டுபிடிக்கும் பொழுது அந்த பெட்ரூமே ஃப்ரீசர் மாதிரி இருந்துச்சு அப்படிங்கிறது. உள்ள போகவே முடியல, அந்த அளவுக்கு ரொம்பவே குளிரா இருந்துச்சு அப்படின்னு அவரு சொல்லியிருக்காரு. ஸோ அப்படின்னா அதுதான் எலனுடைய டீகம்போசிங்க கம்மி பண்ணிருக்கு. சோ எலன் இறந்தது சனிக்கிழமை சாயந்தரமோ இல்ல ஞாயிற்றுக்கிழமையோ கிடையாது. கண்டிப்பா எலன் இறந்தது வெள்ளிக்கிழமையா தான் இருக்கும் அப்படின்னு முடிவு பண்றாங்க. அப்படின்னா எட் எலன் இறந்து கிடந்ததை பார்த்துருக்கணும். ஆனா எட்டோ அடுத்த நாள் வரைக்குமே நாங்க போன்ல பேசிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது மட்டும் சந்தேகம் கிடையாது. எலனுடைய ஃபிங்கர் நெயில்ஸ் பின்பக்கமா இருந்த மாதிரி டேமேஜ் ஆகி இருந்துச்சு இல்லையா, அதற்கு தகுந்த மாதிரியே செயிலிங் வரும் பொழுது எட்டுடைய மற்ற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே டி ஷர்ட்ஸ் ட்ரௌசர்ஸ் அப்படின்னு போட்டிருக்கும் பொழுது எட் மட்டும் ஃபுல் ஸ்லீவ் ஷர்ட் தான் போட்டிருந்தாரு. அப்படின்னா எட் எதையோ மறைக்கிறாரா? ஆனா போலீஸ் விசாரிக்கும் பொழுது எட்டோ இல்ல நான் ஃப்ரைடே ஈவினிங் வீட்ல இருந்து கிளம்பும் பொழுது என்னுடைய ஒய்ஃபை பார்த்துட்டு தான் வந்தேன். அந்த நாள் நைட் கூட என்னுடைய ஃப்ரெண்டுடைய வீட்ல இருந்து என்னுடைய ஒய்ஃப் கிட்ட நான் பேசினேன். அதை கூட அங்கிருந்த என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே பார்த்தாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. இவ்வளோ ஸ்ட்ராங்கான அளவை இருக்கு அப்படின்னா எட்
அப்பாவியா இருப்பாரோ, இங்கதான் எட்டுக்கு ஒரு ட்விஸ்ட் காத்துட்டு இருந்துச்சு. எட் சொன்ன மாதிரி தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸுடைய வீட்டில இருந்து தன்னுடைய ஒய்ஃபுக்கு கால் பண்ணி பேசியிருக்காரு. ஆனா இவர் மட்டும்தான் பேசியிருக்காரு, ஆப்போசிட்ல யாருமே பேசல. போனுடைய ரிசீவரை காதில் எடுத்து வச்சுட்டு பேசுற மாதிரி நடிச்சிருந்திருக்காரு. அப்பதான் இவர் பேசுறத இவருடைய ஃப்ரெண்ட்ஸ் கேட்டுட்டு அவரோட ஒய்ஃப் கிட்ட பேசிட்டு இருக்காரு போல அப்படின்னு நினைச்சிருக்காங்க. ஆனா எட் அப்படி அந்த போனுடைய ரிசீவரை வச்சுட்டு டிராமா பண்ணிட்டு இருந்த அதே நேரத்துல தான் அந்த ஃப்ரெண்டுடைய வீட்டில இருந்த அவங்களுடைய மகளான ஒரு குட்டி பொண்ணு எதிர்ச்சியா இன்னொரு ரூம்ல இருக்கிற ரிசீவர் எடுத்து தன்னுடைய காதுல வைக்கிறாங்க. அப்போ ரிங் சவுண்ட் தான் கேட்டிருக்கு. அப்பதான் என்னடா இது ரிங் சவுண்ட் தான் கேக்குது, ஆனா அங்க அங்கிள் யார் கூடயோ பேசிட்டு இருக்காங்களே, தன்னுடைய ஒய்ஃப் கூட பேசிட்டு இருக்காங்களே அப்படின்னு சந்தேகப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம செயிலிங் ட்ரிப்ல ஒரு விட்னஸ் கிட்ட தான் பிளாக் அவுட் அப்படிங்கிற ஒரு மூவி பார்த்ததாகவும் அது தனக்கு ரொம்பவே பிடிச்சதாகவும் சொல்லியிருக்காரு. அந்த பிளாக் அவுட் மூவில ஹஸ்பண்ட் தன்னுடைய ஒய்ஃப் மற்றும் குழந்தைகளை கொலை பண்ணிட்டு வீட்டுக்குள்ள ஒரு ரூம்ல போட்டுட்டு ஏசியை ஆன் பண்ணி விட்டுருவான். ஸோ அவங்களுடைய டைம் ஆஃப் டெத்தை கண்டுபிடிக்க முடியாம ஃபாரன்சிக் திணற ஆரம்பிப்பாங்க. அதே போலதான் எட் இங்கேயும் பண்ணியிருக்காரா. எட் இந்த கேஸுடைய ஆரம்பத்துல இருந்து தன்னுடைய ஒய்ஃபுடைய டைம் ஆஃப் டெத்தை சொல்லுங்க அப்படின்னு நிறைய முறை போலீஸ் ஆபீசர்ஸ் கிட்ட கேட்டிருக்காரு. ஸோ இது எல்லாத்தையுமே எல்லா டாட்ஸையுமே கனெக்ட் பண்ணி பார்க்கும் பொழுது எட் தான் கில்லர் அப்படிங்கிறது உறுதியாகுது. எட் பல அஃபேர்ஸ் வச்சுட்டு இருக்கிறது எலனுக்கு ஒரு கட்டத்துல பிடிக்காம போகுது. ஸோ நம்ம டிவோர்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு எலன் எட் கிட்ட கேட்டிருக்காங்க. ஆனா அப்படி டிவோர்ஸ் பண்ணிக்கிட்டா எட்டுக்கு எந்த ஒரு சொத்துமே கிடைக்காது. ஸோ எட் எலனை கொலை பண்ணிடலாம் அப்படின்னு முடிவு பண்றான். அப்ப ஃப்ரைடே நைட் டின்னர் எல்லாமே முடிச்சுட்டு எலன் பெட்ரூம்ல வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணும் பொழுது பின்னாடி இருந்து கழுத்தை நெரிச்சு கொலை பண்ணியிருக்கான். அதற்கு பிறகு ஃபாரன்சிக்கை குழப்பறதுக்காக எலனுடைய அண்டர்வேர் எடுத்து கழுத்தை நெரிச்சிருந்திருக்கான். மேலும் அந்த மூவில பார்த்து இன்ஸ்பயர் ஆன மாதிரியே அந்த ரூமுடைய ஏசியை அதிகமா வச்சுட்டு கதவை சாத்திட்டு தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் கூட செயிலிங் ட்ரிப்புக்காக வெளியே வந்திருக்கான். அன்னைக்கு இரவே அலபைய ஸ்டேஜ் பண்றதுக்காக தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி தன்னுடைய ஒய்ஃப் கிட்ட பேசுற மாதிரி நடிச்சிருந்திருக்கான். ஆனா அப்ப தான் இப்படி ஸ்மார்ட்டா நடிச்சிட்டு இருக்கிறத 6 வயசு சின்ன பொண்ணு தான் வெளியே கொண்டு வர போகுது அப்படிங்கிறது அப்போ அவனுக்கு தெரிஞ்சிருக்காது. எட் கைது செய்யப்பட்டு 50 வருடங்கள் சிறை தண்டனை கொடுக்கப்படுது. ஆனா 1996ல சிறையில இருக்கும் பொழுதே ஹார்ட் அட்டாக்ல இறந்து போறான். எவ்வளவுதான் ஸ்மார்ட்டா ஒரு கொலையை பண்ணணும் அப்படின்னு நினைச்சாலுமே, ஒரு தப்பை பண்ணணும் அப்படின்னு நினைச்சாலுமே கண்டிப்பா அவங்களுக்கே தெரியாம பல எவிடன்ஸை கிரைம் சீன்ல விட்டுட்டு வருவாங்க. அதை கண்டுபிடிக்க தான் ஃபாரன்சிக் மற்றும் போலீஸ் டீம் இருக்காங்க. ஸோ எஸ்டி இன்வெஸ்டிகேட்டர்ஸ், நீங்க இந்த கேஸை பத்தி என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. உங்களுடைய பெஸ்டான கமெண்ட் அடுத்த வீடியோல வரும். மேலும் வீடியோல நான் இன்னைக்கு சொன்ன புக்கை குக்கி ஃபார்ம்ல கேளுங்க. T50 அப்படிங்கிற கோட் யூஸ் பண்ணி 199ல ஒரு வருடத்துக்கு எல்லா புக்ஸையுமே கேளுங்க. வேற ஒரு வீடியோல மீட் பண்றேன். நன்றி, பாய்.